சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு செல்வ வளம் பெருக பெருமாளோட வழிபாடு. இத பத்தி தான் பார்க்க போறோம். எந்தவித குறையும் இல்லாம செல்வ செழிப்போட வாழ்றதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறவங்க, அந்த முயற்சிகளோட சேர்ந்து பெருமாளையும் வழிபட்டா கண்டிப்பான முறையில அவங்களோட வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படின்றது மேலோங்கும். செல்வத்துக்கு அதிபதியா திகழக்கூடிய மகாலட்சுமி தாயார தன்னோட மனசுலயே வச்சிருக்கக்கூடிய பெருமாளை நாம வழிபடுறப்போ, பெருமாளோட ஆசியும் அதே சமயம் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். இவங்க 2 பேரோட அருளும் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பணத்துக்கு எந்தவித பஞ்சமுமே இருக்காது. செல்வ செழிப்புன்றது அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பெருமாள வழிபடுறதுக்குரிய வழிமுறைகளையும், எந்த நாள்ல எப்படி வழிபட்டா செல்வ செழிப்பு உயரும் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். பெருமாள வழிபடணும்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. பெருமாளுக்குரிய கிழமையா சனிக்கிழமை இருக்கு. அதனால தான் பல பேரு பெருமாள சனிக்கிழமையே வழிபடுறாங்க. இப்படி வழிபடுறதுனால சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி அவரோட தாக்கமும் குறைய ஆரம்பிக்கும். எந்த கிழமையில நாம பெருமாள வழிபடுறோமோ அந்த கிழமைக்கு ஏத்த மாதிரி நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால செல்வ செழிப்பு மேலோங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த நாள்ல எந்த முறையில வழிபடணும் அப்படின்னு சில வழிமுறையை நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழிமுறையை பற்றி பார்க்கலாம். பொதுவா செல்வ செழிப்பு அப்படின்னா நம்மளோட ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் யாருன்னா சுக்கிர பகவான் தான். ஆனா சுக்கிர பகவான்றவர் அன்றைக்கு தன்னோட செலவுக்கு தேவைப்படக்கூடிய பணவரவை தரக்கூடியவர் அப்படின்றத நினைவுல வச்சுக்கணும். அப்படின்னா செல்வ செழிப்புக்கு அதிபதியா திகழ்றவர் யாருன்னு கேட்டா குரு பகவான்றது தான் உண்மை. பெரும் செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுக்குரிய கிழமையா கருதப்படுறது வியாழக்கிழமை. அதனால பெருமாளை நாம வியாழக்கிழமையில வழிபடுறப்போ குரு பகவானோட அருளும் மகாலட்சுமி மற்றும் பெருமாளோட அருளும் பரிபூர்ணமா நமக்கு கிடைச்சு பண வரவு அப்படின்றது பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு மஞ்சள் நிறத்திலான ஆடையை அணிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வீட்டு பூஜை அறையில எப்பவும் போல விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு குரு பகவானோட ஹோரையான காலை 6 மணியில இருந்து 7 மணிக்குள்ள கிட்டக்க இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகணும். முடியாதவங்க இரவு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள போகலாம். அங்க 2 அகல் விளக்குகளை எடுத்து சுத்தமான பசுனையை ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு தீபத்தை ஏத்தணும். அதுக்கப்புறமா பெருமாளுக்கு மஞ்சள் நிறத்திலான மலர்கள், அதாவது சாமந்தி பூ, துளசி, இது எல்லாத்தையும் கொடுக்கலாம். அடுத்ததா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டுவை பெருமாளுக்கு நைவேத்தியமா படைக்கணும். இப்படி படைச்ச லட்டுவை நம்ம எந்த காரணத்தை கொண்டு உண்ணாம அங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே தானமா கொடுக்கணும். குறைந்தபட்சம் 16 நபர்களுக்காவது நாம தானம் கொடுக்கணும். அதிகபட்சமா நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு பேருக்கு வேணும்னாலும் லட்டு தானமா கொடுக்கலாம். அன்றைய தினம் முழுவதுமே உபவாசம் இருந்து மாலை நேரத்துல பெருமாளை வழிபட்டு அதுக்கப்புறமா விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். விரதம் இருக்கிறது அவங்களோட உடல்நிலையை பொறுத்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது அப்படின்றதுனால உங்களோட உடல்நிலையை கருத்துல கொண்டு உங்களால முயன்ற விரத முறையை பின்பற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மார்கழி மாத சிறப்புகள்ல பெருமாள் பற்றி வேறொரு தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.